சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திக்க உள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை துரிதப்படுத்த வலியுறுத்தியதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய முதலமைச்சரிடம் நேரில் வழங்கியிருக்கிறார். அந்த மனுவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், கிரிமினல் சட்டங்கள் சீராய்வு தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியை அமைத்தது பாராட்டிற்குரியது, இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், கூலிக்கு கொலை செய்யும் கும்பலை அரசியல் புகலிடம் கொடுப்பவரையும் இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு அடக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில், கூலிக்கு கொலை செய்யும் கும்பலையும் அரசியல் புகலிடம் கொடுப்பவரையும் இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாடு அரசு அடக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சரிடம் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நந்தினி.